தமிழ் மொழியை அதிகம் பயன்படுத்தினது யார் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா பார்ப்பனர்கள் தான் தொடர்ந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே வந்திருக்கிறாங்க. நம்ம மொழியில் நல்லா எழுதக்கூடியவர்களை பயன்படுத்தி அவங்க புராணங்கள்லாம் எழுதிக்கிட்டாங்க. நம்மள்கிட்ட நல்ல குரல் வளம் இருக்கக்கூடியவர்களை பாடுபவர்களை பயன்படுத்தி அவங்க பக்தி பாடல்கள் எல்லாம் பாட வச்சுட்டாங்க. அப்படி போன ஆளுங்க தான் எல்லாரும் ஈஸ்வரி, சீர்காழி கோவிந்தராஜர்லேருந்து எல்லாரும் நல்லா பாடக்கூடியவர்கள். அதே மாதிரி நல்லா எழுதக்கூடியவர்களை பயன்படுத்தி நம்ம மொழியை எழுதக்கூடியவர்களை பயன்படுத்தி அவங்க எழுதுனாங்க. அதே மாதிரி பேசக்கூடியவர்களை பயன்படுத்தி இந்து மதத்தை வளர்த்துக்கிட்டாங்க. ஆக 2000 ஆண்டுகளில் நம்ம மொழியை பெருசாக பயன்படுத்தினது அவங்களாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்றாற் போல பயன்படுத்தி கொண்டதால் தான் அது காட்டுமிராண்டி மொழியாக, அறிவு மொழியாக அல்லாமல் காட்டுமிராண்டி மொழியாக பக்திக்கும் இலக்கியத்துக்குமா இருந்ததுனால தான் பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார். தமிழர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தா அப்படி இருந்திருக்கிற வாய்ப்பு இல்லாமல் கூட இருந்திருக்கும். அப்போ அவர் சொன்னதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அப்போ தமிழர்கள் பயன்படுத்தின இன்னொரு விஷயம், நம்மளை கல்வி கற்கிறதுக்கு இந்த தமிழ் மொழியை பயன்படுத்தி தமிழர்களை அவங்க படிக்க வைக்கலை. ஆனால் என்ன மாதிரி பாடலை கேட்கணும், என்ன மாதிரி புராணத்தை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வர்ற பொழுது தான் அந்த தமிழர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அதை மன்னிக்கணுமா, பார்ப்பனர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் தமிழர்களுக்கு பயன்படாது. நீங்கள் அவங்க பேச்சை கேட்காதீங்க, அவங்க பின்னாடி போகாதீங்க, நம்ம வேற அவங்க வேற அப்படிங்கிறத திராவிடர் இயக்கம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துச்சு. பாரதிதாசன் ஒரு கவிதையாகவே எழுதினார், ஒரு பாடலாகவே எழுதினார். நம் இனமல்லடா, நம் இனமல்லடா அவன் பகைவன், இனியும் ஏமாற வேண்டாம் நீ தமிழன். நம் இனமல்லடா அவன் பகைவன், ஏமாற வேண்டாம் நீ தமிழன். நம் இனமல்லடா அவன் பகைவன், மனம் ஒன்று செயல் ஒன்று, மனம் ஒன்று செயல் ஒன்று அன்னோர்க்கு, மனம் ஒன்று செயல் ஒன்று அன்னோர்க்கு, கெட்ட வஞ்சகரை கண்ட இடமெல்லாம் தாக்கே. அணை ஒன்று செயல் ஒன்று அன்னோர்க்கு, கெட்ட வஞ்சகரை கண்ட இடமெல்லாம் தாக்கே. தனியாண்ட செந்தமிழ் தாய்க்கு, தனியாண்ட செந்தமிழ் தாய்க்கு, தனியாண்ட செந்தமிழ் தாய்க்கு, தனியாண்ட செந்தமிழ் தாய்க்கு நீ தலைவன், நீ தலைவன். வாளினை தூக்கு, நீ தலைவன், வாளினை தூக்கு, இனமல்லடா அப்படின்னு நம்மளுடைய இனமல்ல அவன், நம்மளுடைய பகைவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இசை சஞ்சாரம் பண்ணி அப்படி வருது. அப்படி பாடிட்டு அப்பவே இடஒதுக்கீடு தொடர்பாகவும் அவர் பாடுறாரு பாருங்க. அலுவல்கள் எல்லாம் அவனுக்கா, அடிமையும் பிடிமையும் உனக்கா, அலுவல்கள் எல்லாம் அவனுக்கா, அடிமையும் பிடிமையும் உனக்கா, கொழுவிருந்த நிலை நரிக்கா, கொழுவிருந்த நிலை நரிக்கா, கூடி கெஞ்சும் நிலை வேங்கை புலிக்கா, கொழுவிருந்த நிலை நரிக்கா, கூடி கெஞ்சும் நிலை வேங்கை புலிக்கா, கொழுவிருந்த நிலை நரிக்கா, கூடி கெஞ்சும் நிலை வேங்கை புலிக்கா அப்படின்னு அலுவல்கள் எல்லாம் அவனுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம் இனம் அல்ல அப்படின்னு பாடினாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பார்ப்பனர்கள்ட்ட 2000 ஆண்டு காலமாக இருந்த தமிழை திராவிடர் இயக்கம் தான் காப்பாற்றி பார்ப்பனர்கள்ட்ட மீட்டு அது கொண்டுட்டு வந்துச்சு. கொண்டுட்டு வந்ததுக்கு பிற்பாடு என்னென்னா இந்தி மொழியை அவங்க தமிழை அழிப்பதற்காக நிறைய அவங்க தடை ஏற்படுத்தின போது அதில் ஹிந்தியை பயன்படுத்தி ஹிந்தி மூலமாக ஹிந்தி திணிப்பை நம்ம எதிர்த்தோம் அப்படிங்கிறத விட தமிழை பாதுகாத்தோம் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். அந்த தமிழை பாதுகாத்தது திராவிட இயக்கம்தான்.
1938க்கு முன்னும் பின்னுமா நம்ம இந்தி போராட்டத்தில் உலகத்திலே இல்லாத அளவிற்கு தன்னுடைய தாய்மொழியை பாதுகாப்பதற்காக தீ குளித்து இறந்தவர்கள் தமிழர்கள். அப்படி இறந்ததில் ஒருத்தர் மாவீரன் சின்னச்சாமி என்று சொல்லக்கூடிய அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தவர். அந்த சின்னச்சாமிக்காக கலையரசன் அரியலூர் மாவட்டம் அவர் உணர்ச்சி வசப்படுறாரு. அந்த சின்னச்சாமிக்காக ஒரு பாடல் தமிழிசை வடிவத்தில் நம்மள்கிட்ட அந்த பாடல் இருக்கு. மாவீரா சின்னச்சாமி மாவீரா சின்னச்சாமி மறவாது உன்னை திராவிட பூமி மாவீரா சின்னச்சாமி நீ எறிந்த நெருப்பு அணையவில்லை நீ எறிந்த நெருப்பு இன்னும் அணையவில்லை நீ செய்த தியாகத்தை நெஞ்சம் மறக்கவில்லை நீ எறிந்த நெருப்பு இன்னும் அணையவில்லை நீ செய்த தியாகத்தை நெஞ்சம் மறக்கவில்லை தூது செய் தமிழ் வீரா தூது செய் தமிழ் வீரா இன்று உன்மேல் ஆணை தூது செய் தமிழ் வீரா இன்று உன்மேல் ஆணை தொடர்வோம் நீ தொடுத்த இந்திய எதிர்ப்பு போரை தொடர்வோம் நீ தொடுத்த இந்திய எதிர்ப்பு போரை மாவீரா மாவீரா சின்னச்சாமி மாவீரா சின்னச்சாமி மறவாது உன்னை திராவிட பூமி. அந்த சின்னச்சாமியோடைய மகள் பெயர் திராவிட செல்வி. அந்த மாவீரர் சின்னச்சாமிகிட்ட போய் நாம் தமிழர்கள்னு சொல்கிறவங்க விலை பேசியிருக்காங்க. மாவீரன் சின்னச்சாமிகிட்ட போய் அவங்க மகள்கிட்ட மாவீரன் சின்னச்சாமி மகள்கிட்ட போய் திராவிட செல்விகிட்ட நீங்கள் எங்கள்கிட்ட வந்துருங்க, உங்களுக்கு தேவையானதை பூரா நாங்கள் செய்கிறோம், இந்த ஆளுக்கு தேவையானதை பூரா வேற ஆளுங்க செய்கிறாங்க, நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம். அந்த அம்மா நான் வரமாட்டேன், நான் திமுகவில் தான் இருப்பேன், என் பேரே திராவிட செல்வின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி உண்மையிலேயே நம்ம அரசர்களெல்லாம் பெரியார் கடுமையாக பேசியிருக்காரு. அதே நேரத்தில் இன உணர்வு மொழி உணர்வோடு நம்மக்கிட்ட நல்ல அரசர்கள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்படி ஆட்சியில் இருந்த அந்த அரசர்கள் காலத்தை இவன் இருண்ட காலம்னு சொல்லிட்டான் பார்ப்பனர்கள். அதை அப்படியே பின்பற்றி இந்த தூய தமிழர்கள் தமிழை தொடச்சிட்டு எழுதுவான்ல, அந்த சுத்த சைவ கடைக்கு போனீங்கன்னா இட்லியை தொடச்சிட்டு தான் வைப்பேன், ஏன்னா சுத்த சைவம்ல, தோசையை போட்டுட்டு தொடச்சிட்டு தான் தோசையை வைப்பேன், சுத்த சைவம். அந்த மாதிரி தூய தமிழர்கள்லாம் தமிழை தொடச்சிட்டு வைக்கிறது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான தமிழ் அரசர்கள் அந்த இதை அதற்குரிய ஒரு பாடல் நம்ம தமிழிசையில் ஒரு பாடல் இருக்குது. பாராண்ட தமிழினம் இனம் பாராண்ட தமிழினம் இனம் வெல்க பாராண்ட தமிழ் இனம் 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 பாராண்ட தமிழினம் தமிழினம் வீரம் வெற்றி கொண்டே நாளும் வீரம் வெற்றி கொண்டே நாளும் விளைந்திடும் இலக்கியம் இலக்கணமும் வீரம் வெற்றி கொண்டே நாளும் விளைந்திடும் இலக்கியம் இலக்கணமும் நீதி நெறி தமிழ் ஆசையில் இருக்கும் சமத்துவ வாழ்வை என்றும் நிறைக்கும் பாராண்ட அந்த மாதிரி. அதே மாதிரி எல்லா வகையிலையுமே நம்ம தமிழில் நல்ல பாடல்கள் இருக்குது. திருவள்ளுவரை நான் சில நேரங்களில் தலைவர்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்கு மிகப்பெரிய முன்னோடி அவர். உலகம் முழுக்க தத்துவ ஞானிகள் இருக்காங்க, மேதைகள் இருக்காங்க, எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டிற்கு தமிழ் இனத்திற்கு மொழிக்கு கிடைத்த ஒரே அறிவாளி திருவள்ளுவர் தான். நீங்கள் நம்பிக்கை வேணுமா, ஒரு தைரியம் வேணுமா, வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும்? இன்றைக்கி எவ்வளோ சைக்காட்ரிக் நிறைய வந்துட்டாங்க, நிறைய புத்தகங்கள் வருது. திருக்குறளை விட ஒரு மனோதத்துவ நூல் நமக்கு வேறு எதுவும் இல்லை. நீங்கள் சைனாவில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சிரமப்படுறது எல்லாத்தையும்
அல்லது பெரியவர்கள் பெற்றோர்கள் சிரமப்படுற எல்லாத்தையும் ஒரு வீடியோ காட்சியாக ஒரு வகுப்பறையில் போடுவாங்க. மாணவர்கள் இப்படி பார்ப்பாங்க, அப்பா கஷ்டப்படுறாரு, வேர்வை சிந்துறாரு, கீழே விழுகிறாரு, எந்திரிக்கிறாரு. இது பூரா பார்த்தீங்கன்னா பொய்யாவே இருக்கும், உண்மையாக நடந்ததாக கூட இருக்காது. ஒருத்தர் சாலையில் நடந்து போய்கிட்டே இருப்பார், பர்ஸு கீழே விழுந்துடும், பக்கத்தில் உள்ளவர் எடுத்துகிட்டு ஓடி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தை நற்பண்புகளை உருவாக்குற நிறைய காணொளிகளை அவங்க தயார் பண்ணி சீன மொழிகளை நம்ம பார்க்க முடியும். தமிழ்லையும் அந்த மாதிரி மனித பண்புகள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நிறைய பாடல்கள் இருக்குது. எல்லாமே 3 வரி தான், பெல் அடிச்சிடாத வெள்ளை கலரில். அந்த மேலே அடிக்கிறவரை கூட்டிகிட்டு வந்தாங்க, இவனுக்கு என்ன அடிக்கிறதுனே தெரியலன்னு அவர் உட்கார்ந்துட்டார். யாகாவராயினும் நான் காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு எனும் வள்ளுவனார் வாய்மொழியை உள்ளத்திலே தான் நிறுத்தி நல்லபடி நாவடைக்கி வை. தமிழிசை, நான் சொல்கிற வேற தமிழிசை. நல்லபடி நாவடைக்கி வை. இன்னைக்கு இந்த தலைப்பை பார்த்துட்டு காலையில் ஒரு ஃபோன் மணி நிகழ்ச்சி இருக்குது, நான் வந்துடுறேன் அவசியம் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் ஒரு திருப்பி எழுதிட்டாரு, நமக்கு இன்னைக்கு தமிழிசை வேண்டாம். அவர் சொன்ன தமிழிசை வேற, நமக்கு இன்னைக்கு தமிழிசை வேண்டாம் அப்படின்னாரு. அந்த மாதிரி அவரே தமிழிசைன்னு அவருக்கு வேற ஒரு ஞாபகம் வருது. இல்லை, அந்த அம்மாவுக்கு ஹிந்தி இசை சமஸ்கிருத இசைன்னு மாற்றி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரே ஒரு 2 வரி சொல்கிறேன், அதை இதில் சேர்த்துக்காதப்பா. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டுக்கறி உடம்புக்கு நல்லது, புரதம் இருக்குது, நல்ல கொழுப்பு இருக்குது, நம்ம மாட்டுக்கறி சாப்பிடணும்னு சொல்லி பெரியார் திடல்லேருந்து பெரிய ஊர்வலம் நடந்துச்சு. அப்போ எல்லாரும் திடலில் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டோம். மாட்டுக்கறி நல்லது, நம்ம சாப்பிட்டோம், எல்லோரும் வீடியோ எடுத்தாங்க. நீங்கள் என்ன சொல்கிற? மாட்டு மூத்திரத்தில் விட்டமின் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குன்னு ஒய் வரைக்கும் போகிறேன். தப்பு இல்லை, நீ சொல்லு. அந்த மாட்டு சாணத்தில் அது இருக்குது, இது இருக்குது, தப்பு இல்லை, சொல்லு. நீ என்ன செய்யணும்? நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிடணும்னு சொன்னால் சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ போட்டோம். நீ சாணியை ஒரு வாய் வச்சுட்டு சிறுநீரத்தை குடிச்சு விட்டுனா நீ பேட்டி கொடுக்கணும். நீ அப்போ புரதம் நிறைந்த எல்லாம் நிறைந்ததை நீ எப்படி நீ வெறும் இதாக சொல்ல முடியும்? நம்ம நியாயமாக கேட்குறோம், ஒன்றும் தப்பாக கேட்கல. ஏப்பா இதை மட்டும் இது பண்ணியிருப்பான். இந்த யாகாவா ராயினும் நாகா இடையில சொல்லில் சுடும் சொல்லை பேசாதே, வாய் சொல்லில் சுடும் சொல்லை. யாரெல்லாம் உங்களை கடுமையாக திட்டுறாங்களோ அவங்க மனசில் நினச்சிக்கோங்க. சொல்லில் சுடும் சொல்லை பேசாதே, அது சுட்டுவிட்ட புண்ணென்றும் ஆறாதே. வாய் சொல்லில் சுடும் சொல்லை பேசாதே. மணி அடிக்காதன்னு சொன்னோம்ல, அது அவர் மனசில் சுற்றுச்சு. அதே மாதிரி நல்ல பண்புகளை வளர்க்கக்கூடிய இந்த பாடல்கள்லாம் தமிழ் இசையில் இருக்குது. நம்ம சொல்கிறோம்ல நீதி நெறி கதைகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. அதே மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மன்னிக்கணும், இது பட்டிமன்றம் வழக்காடு மன்றம்ல இருந்தாலும் நீங்கள் நடுவரை வந்து காயப்படுத்தி நாங்கள் நடுவரை ஓட்டி தான் திடலில் பேசிக்கிட்டு இருக்கோம். அது நீங்கள் நடுவரை கீழே போய் ஓட்டுங்க, மேடையில் ஓட்டக்கூடாது. அதே மாதிரி அந்த நல்ல நல்ல தன்மைகளை சொல்கிற மாதிரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அதில் இன்னொரு பாடல், அகந்தையினாலே அழியாதே, அகந்தையினாலே அழியாதே, உம்மை அடுத்தவர் தம்மை எடுக்காதே. அகந்தையினாலே அழியாதே, உம்மை அடுத்தவர் தம்மை எடுக்காதே. செருக்கு சினம் சிறுமை இருக்கவே கூடாது, செருக்கு சினம் சிறுமை இருக்கவே கூடாது. செல்வம் உடையோரையும் செருக்குகள் பாராது, செருக்கு சினம் சிறுமை இருக்கவே கூடாது. செல்வம் உடையோரையும் செருக்குகள் பாராது. பெருக்கும் செயல்கள் செய்தால் வேதனை தீராது, பெருக்கும் செயல்கள் செய்தால் வேதனை தீராது. என்ன
வெந்நீரை பாய்ச்சுவதால் வேளாண்மையாகாது. அறியாதே உம்மை அடுத்தவர் தம்மை எடுத்தார். ஒரு 2 பாட்டு மிச்சம் வைக்கணும்னு அவர் சொன்னார். அது 2 பாட்டை மிச்சம் வச்சுட்டு போகிறேன். நன்றி.